இந்த உலகத்தில் ஆண்டவர் நிறைய பேரை நேசிக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நிறைய வாலிபர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் நேசிச்சவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், விபச்சார ஸ்திரீ நேசிக்கிறதுனால தான் ஆண்டவர் அவங்கள மன்னிக்கிறார் நிறைய பேரை. ஆனால் எல்லாரையும் ஆண்டவர் நேசித்தாலும் ஒரு சிலரை மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா நம்பினார். ஒரு சிலரை மட்டும்தான் ஆண்டவர் நம்பினார். நம்ம நேசிக்கிறோன்றது வேற, நம்ம நம்புகிறோம் அப்படின்றது வேற. நம்ம நேசிக்கிறோம் அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்கள பார்த்து ஒரு பிரைஸ் தலாட் சொல்லுவோம், அவங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்போம், அவங்கள சாப்பிட போகும்போது கூட்டிகிட்டு போவோம். நேசிக்கிறதற்கு பலவிதமான அடையாளங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம நம்புகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களையும் ஒன்று கூட மறைக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களிடத்தில் அப்படியே சொல்லுவோம். நேசிக்கிறவங்களுக்கும் நம்ம நம்புகிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய ஃபோனை சிலர்லாம் யாருடைய கரத்துலையுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலருடைய கரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவாங்க, நீ வச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம அவங்கள என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்புகிறோம். நம்ம நம்புகிறோம். உனக்கு மறைவானது ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு நான் எதுவும் மறைக்கலை, நான் உன்னை நம்புகிறேன், நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ நல்ல ஃப்ரெண்டு, நீ என்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னை காமிச்சு கொடுக்க மாட்டேன், என்னுடைய உணர்வு என்ன அப்படின்றது உனக்கு புரியும். அப்போது இன்று ஆண்டவர் நேசிக்கிற நிறைய வாலிபர் இருக்கிறார்கள். ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இந்த கனெக்ட் 25ல் தேவன் நம்புகிற ஒரு பிள்ளையாய் ஆண்டவர் உங்களை என்னை மாற்றணும். ஸோ ஈசாய்க்கு அத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள் அல்லவா, எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் நேசித்தார். ஆனால் வேதம் சொல்லுது, தாவீதை மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், கர்த்தரவனை மட்டும் நம்பினார். கர்த்தரவனை மட்டும் நம்பினார். நான் என்னுடைய ஜபத்தில் அடிக்கடி ஜபிக்கிற ஜபம் அப்படிதான், என்னை நீங்கள் நம்புங்க ஆண்டவரே, என்னை நீங்கள் நம்புங்க ஆண்டவரே. நீங்கள் நம்புறதுக்கு நான் பாத்திரவான அல்ல. நீங்கள் எவ்வளோ டைம் என்னை நம்பி நான் செய்ய முடியாமல் போயிருக்குது, நான் உங்களை ஏமாற்றி இருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் நம்புனீங்கன்னா இந்த பொறுப்பை என் கையில் கொடுத்து நான் செய்வேன், நீங்கள் நம்புங்க. இந்த ஊழியத்தை என் கையில் நீங்கள் கொடுத்து நான் செய்வேன், நம்புங்க. உம்முடைய நம்பிக்கைக்கு நான் பாத்திரவானாய். உங்களோட சேர்ந்த நிறைய வாலிபர்களை ஆண்டவர் நம்பினது உண்மைதான். ஆண்டவர் ரொம்ப சீக்கிரமாய் நம்மை நம்புகிறவர். சொன்ன உடனே நம்பிடுவார், ஒப்பு கொடுத்த உடனே நம்பிடுவார். இனி நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து அத்தனை பணத்தையும் வாங்கிட்டு போய் செலவழித்து வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்டு மனம் திரும்பி வந்த உடனே, தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்கு நான் தகுதி இல்லை, உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக வைத்து கொள்ளும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா உடனே அவனை நம்பிட்டார். சரி பரவாயில்லப்பா, பாப்பா, நீ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, நீ வேலைக்காரன் அப்படியெல்லாம் கிடையாது, நீ என்னுடைய பிள்ளை தான். அவனுடைய அப்பா அந்த அறிக்கை செய்த உடனே, நான் இனி பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே நம்பினது. ஆனால் வேதம் சொல்றது, அவனுடைய மூத்த சகோதரன் அவங்க அப்பா சொல்றாரு, நம்முடைய குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்ப இவன் உயிரோட இருக்கிறான்னு சொன்ன உடனே அவனுடைய சகோதரன் என்ன பண்ணலை அப்படின்னா நம்பவே இல்லை. பாருங்க, நீங்க எத்தனையோ பேருக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருக்கிறீங்க. தப்பு பண்ணுன்னா அந்த பர்சனுக்கு முன்னாடி ஒரு நாள் நீங்க தப்பு பண்ணீங்க, இன்னைக்கு அதை நல்லவங்களாயிட்டீங்க, இன்னைக்கு நீங்க திருந்திட்டீங்க, இன்னைக்கு நீங்க அதை செய்கிறதே இல்லை. ஆனா இன்னைக்கு அவங்க உங்களை பார்க்கும்போது எப்படிதான் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, அந்த எண்ணத்தோடு தான் அவங்கள பார்ப்பாங்க. உங்களை அவ்வளோ சீக்கிரமாக நம்பவே மாட்டாங்க. நீ திருந்தனேன்னு சொல்கிற, எனக்கு என்னமோ அது ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு டைம் நான் இனி பண்ண மாட்டேன், நான் இனி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்ம என்ன பண்ணுறார் அப்படின்னா, கர்த்தர் நம்மை நம்புகிறார். நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஞானம் அது தேடி வரும், உங்களுக்கு பணம்
அது தேடி வரும். உங்களுக்கு மதிப்பு தேடி வரும். எல்லாத்தையும் கர்த்தர் நம்ப ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு நீங்க அதெல்லாம் குறித்து ரொம்ப உரியெல்லாம் பண்ண மாட்டீங்க. பெரிய ரிஸ்காலாம் இருக்காது. ஒரு ப்ராஜெக்டை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்டுக்கு என்ன செலவானாலும் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாருன்னா காகத்தை கொண்டு கூட உங்களை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். வழியே இல்லாத இடத்துல ஆண்டவர் வழியை திறப்பார். அதெல்லாம் 5 புருஷர்கள் மட்டும் 5000 பேருக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா அங்க இருக்கிற ஒரு சின்ன பையன்கிட்ட இருக்கிறதுல வாங்கி ஆண்டவர் செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த ராஜ தந்திரம், இந்த ராஜ புத்தி எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தர் தானே கொடுத்தாரு, கர்த்தர் தானே கொடுத்தாரு. அதனால ஆண்டவர் உங்களை நம்ப ஆரம்பிச்சாருன்னா எல்லாமே உங்களுக்கு தருவார். எல்லாமே ஃபர்ஸ்ட் முதலிலே தாவீதோட வந்து சேர்ந்தவர்கள் யார் அப்படின்னா அந்த சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள் தான் தாவீதோட வந்து சேர்ந்தார்கள். ஆனா தாவீது ராஜ்யபாரம் முடிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். அவங்க எல்லாரையும் அழகா நடந்து. ஏன்னா ஆண்டவர் நம்ப ஆரம்பிச்ச உடனே எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். அப்போ ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை நம்பினார்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வருகிற பிளெஸிங் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். எந்த வயசுல உங்க தரிசனத்திற்கு ஏற்றது போல, உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த லட்சியத்திற்கு ஏற்றது போல கல்யாணம் அந்த நேரத்தில் கரெக்டா வந்து சேரும். உங்களுக்கு தேவையான பண உதவி அந்த இடத்துல வந்து சேரும். உங்களுக்கான இடம் அந்த நேரத்தில் வந்து சேரும். ஆண்டவர் மட்டும் உங்களை நம்ப ஆரம்பிச்சார்னா நீங்க தேவைகளுக்காக ஓட வேண்டியதில்லை, உங்க எதிர்காலத்திற்காக பயப்பட வேண்டியதில்லை. அது அந்தந்த நேரத்தில் வந்து சேரும், வந்து சேரும். நீங்க தடுத்து போட்டா கூட அது நிக்காது, நீங்க வேண்டான்னு சொன்னா கூட அது நிக்காது. கர்த்தர் அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து அப்படியே இணைச்சிருவாரு. அதனால இந்த கனெக்ட்ல நம்ம என்ன, ஆண்டவரே நீர் என்னை நேசிக்கிறீர் என்கிற அந்த ஒரு படியை விட்டுட்டு நீர் என்னை நம்புகிறீர் என்கிற அந்த படிக்கு இன்னைக்கு என்னை கொண்டு போங்க ஆண்டவரே, என்னை கொண்டு போங்க ஆண்டவரே. நீங்க நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் நேசிச்சதுனால தான் நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. இல்லைன்னா இந்த இடத்துல வந்திருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல வராம எத்தனையோ பேர் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க அம்மா அப்பா வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க. அவங்க அம்மா அப்பா நிறைய பேர் வந்து நீ போகலையான்னு இப்போ இங்க மீட்டிங் நடக்கும்போது எத்தனையோ பேருடைய அம்மா அப்பா திட்டிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேருடைய அம்மா அப்பா வந்து நீ சர்ச்சுக்கு போகாம இப்படி இருக்கிறியே அப்படின்னு வீட்டில் சண்டை நடந்துட்டு இருக்குது. ஆனா அப்படிப்பட்டவர்கள் வர முடியாத நேரத்தில் நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நம்மளை நேசிக்கிறதுனால தான் இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், ஆண்டவர்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அதனால தான் இருதயத்தில் ஏசப்பா பற்றி அறிகிற அறிவு வந்துச்சு. அதனால தான் ஃப்ரெண்டு சொன்ன உடனே ஜீசஸை மட்டும் அவாய்ட் பண்ண முடியல. அதனால தான் எப்பாவது ஒரு டைமாவது ஜெபம் பண்ணணும்னு தோணுது. அதனால தான் கொஞ்சமாவது ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருக்குது. காரணம் என்னன்னா ஆண்டவர் உங்களை என்னையும் நேசிக்கிறார். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் நான் நிற்கும்போது என்ன என் மனசில் சொல்கிறார் அப்படின்னா, நான் நேசிக்கிறேன் அப்படின்ற ஒரு படியை விட்டுட்டு நான் நம்புகிறேன் அப்படின்ற ஒரு படிக்கு ஒரு சிலரை ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு சிலரை ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு சிலரை ஆண்டவர் அழைக்கிறார். ஆமென். உலகத்தினுடைய பார்வைக்கு நீங்க தப்பானவங்களா தெரியலாம், அம்மா அப்பாவுடைய பார்வைக்கு நீங்க தப்பானவங்களா தெரியலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அம்மா அப்பா நம்பாம கூட இருக்கலாம். என்ன நம்பவே மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், என் அப்பா என்ன நம்ப மாட்டேங்கிறாரு, எங்க அம்மா என்ன நம்ப மாட்டேங்கிறாரு. கவலையப்படாதீங்க. இன்னொருத்தர் நம்பாததை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளை கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். நான் சொல்கிறேன், மோசே வந்து வேதம் சொல்லுகிறது, மோசே வந்து மிரியாமும் ஆரோனும் நம்பவே இல்லை. அப்படின்னா அவன் வந்து போன இடத்துல திருமணம் பண்ணிட்டு வரும்போது அவனுடைய சொந்த தங்கச்சி, சொந்த சகோதரி, சொந்த சகோதரன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, உங்ககிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா, எங்கள்கிட்ட பேச மாட்டாரா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களை எப்படி நம்ப முடியும், நீ எப்படி கல்யாணம் பண்ணேன்னு எங்களுக்கு யாருக்கு தெரியும், நீ என்ன பண்ண நீ யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்பல. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, என் தாசனாகிய மோசேயோ
அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். நான் நம்புறேன், ஒரு அப்பா உங்களை நம்பாம இருக்கலாம், ஒரு அம்மா உங்களை நம்பாம இருக்கலாம், ஒரு டீச்சர் உங்களை நம்பாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் நம்புவாரையானால் 1 கோடி பேருக்கு உங்களை பயன்படுத்துவார், 1,00,000 பேருக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அந்த ஒரு மனுஷன் நம்பாததை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்புவாரானால் 20 லட்சம் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவனை தலைவனாய் மாற்று. அதனால எல்லாருமே இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவரே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா நம்பணும் ஆண்டவரே. நீங்க என்ன நம்பணும் ஆண்டவரே, நம்பணும் ஆண்டவரே. அம்மாவுடைய நம்பிக்கையும் அப்பாவுடைய நம்பிக்கையும் டீச்சருடைய நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்கு எத்தனையோ முயற்சிகளை நீங்க எடுத்திருக்கலாம். ஸோ இன்னைக்கு அதெல்லாம் விட்டுருங்க. உங்களை நேருக்கு நேரம் ஆண்டவர் சந்திச்சு நீ உண்மையா இருக்கிறியா, நீ உண்மையா இருக்கிறியா, நான் உன்னை நம்ப முடியுமா, நம்ப முடியுமா? இந்த நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் மறைச்சு இன்னொருத்தருடைய கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பி என்னிடத்துல வந்தார். எதுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு கல்யாணம் நிச்சயமிக்கப்பட்டிருக்கிறது. அவர் யாரை கல்யாணம் பண்ண போறார் அப்படின்னு சொன்னால், ஒரு பாஸ்டருடைய பொண்ணை கல்யாணம் பண்ண போறார், ஒரு பாஸ்டருடைய பொண்ணு. அப்போ அந்த பாஸ்டர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், அவர் வெளியூரில் இருக்கிறாரு. அப்போ அவர் எனக்கு கால் பண்ணுறாரு, ஃபோன் பண்ணுறாரு. பாஸ்டர் இந்த மாதிரி உங்களுக்கு என் கூட அந்த பையன் அந்த தம்பி என் கூட எடுத்த ஃபோட்டோஸ் நிறைய வச்சுருக்கிறாரு. என் கூட எடுத்த அந்த ஃபோட்டோவை அந்த பாஸ்டருக்கு அவர் அனுப்புகிறாரு. பாஸ்டர் அனுப்பி இந்த மாதிரி பென்ஸ் பாஸ்டர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், பென்ஸ் பாஸ்டர் நானும் ரொம்ப க்ளோஸு, என்னை பற்றி ஏதாவது விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பென்ஸ் பாஸ்டர்கிட்ட கூட விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க அவங்க பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பாஸ்டர் எனக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் இந்த மாதிரி என்னுடைய பொண்ணை இந்த மாதிரி உங்கள் சர்ச்சில் தான் ஒரு பையனுக்கு கேட்டிருக்கிறாங்க, இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா, உங்களை ரொம்ப தெரியும் அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு அவர் பேர் சொன்ன உடனே எனக்கு அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. சரி பாஸ்டர் ஃபோட்டோ இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அனுப்புனார். அவர் ஒரு 10 ஃபோட்டோ பக்கத்தில் அனுப்பிட்டாரு. அத்தனை ஃபோட்டோவிலையும் நான் இருக்கிறேன், பாஸ்டர் அம்மா 2 பேருமே இருக்கிறோம். எனக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பையனை குறித்து ஒரு நற்சாட்சி கூட என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா சொல்லவே முடியாது. ஒரு நற்சாட்சி கூட சொல்லவே முடியாது. சரி பாஸ்டர் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கு பிற்பாடு எனக்கு அவர்கிட்ட என்ன பண்ண முடியலன்னா பேச முடியல. அவர் திரும்ப கூப்பிட்றாரு, 2 நாள் தாண்டி கூப்பிட்றாரு. எனக்கு அந்த ஃபோனை எடுக்கவே முடியல. என்ன சொல்லுவேன் நான்? இந்த பையனை குறித்து அவர்கிட்ட தப்பாகவும் சொல்ல முடியாது. அப்படின்னா நான் இந்த பையன் கெட்ட பையன் அப்படின்னு, ஐயோ பாஸ்டர் இந்த பையனுக்கு கொடுக்காதீங்க, இந்த பையனை குறித்து ஒரு நல்ல சாட்சி இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்னா இது என்ன நின்றும்? அந்த திருமணம் நின்றும். இந்த திருமணம் நின்றுச்சுன்னா இந்த பையன் வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் உங்களால் ஒரு மேரேஜ் நின்று போயிருச்சுல்ல, எங்கள் பையன் திருந்தாமல் இருப்பானா, எங்கள் பையன் மாறாமல் இருப்பானா? அவருடைய ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்போ அந்த பாஸ்டருக்கு நான் ஃபோன் எடுக்கலை. உடனே அந்த பாஸ்டர் அந்த பையன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாஸ்டர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஃபேமிலியாக கிளம்பி வந்தாங்க. பாஸ்டர் நீங்கள் ஃபோனு எடுக்கலையாமே அப்படின்னு. உடனே அந்த பையனை பார்த்து நான் தைரியமாக தான் பேசினேன். இந்த பாருப்பா, நீ நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் இல்லை உனக்கே தெரியும். உன்னுடைய பர்சனாலிட்டி இல்லைன்னா நீ உன்னுடைய அப்ரோச்சு, நீ அவங்கள பேசுகிற விதம், இது எல்லாமே ஒருவேளை அவங்களுடைய நம்பிக்கைக்கு நீ பாத்திரமானா இருந்திருக்கலாம். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை நம்பிட்டாங்க, நீ நம்ப வச்சு கல்யாணம் பண்ணிட்ட. அதுக்கப்புறம்
என்னைக்காவது உன்னுடைய உண்மை தெரியும்ல? என்னைக்காவது நீ இந்த மாதிரி ஒரு அடிஷன்ல இருக்கிறேன்னு தெரியும்ல? நீ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன்னு சொல்லும்போது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு உன்னை விட்டு பிரிஞ்சிருவா. உன்னுடைய கல்யாண வாழ்க்கை வெற்றியா இருக்காது. நான் இப்ப என்ன பண்ணணும்? நான் இப்ப என்ன பண்ணணும்? நீ சொல்லுப்பா. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னொருத்தருடைய நம்பிக்கையை நீங்க ஃபேக்கா உருவாக்குறதுல எந்த யூஸும் கிடையாது. எந்த யூஸும் கிடையாது. இப்போ எனக்கு முன்னாடி ஒரு ஃபேக்கா ஒரு நம்பிக்கை நீங்க உண்டாக்குறீங்கன்னு வைங்களேன், இந்த நம்பிக்கையை எத்தனை நாள் நினைக்கிறீங்க? எத்தனை நாள் நினைக்கிறீங்க? ஒரு நாள் சாயம் வெளுக்கும்ல, ஒரு நாள் உண்மை தெரியும்ல, ஒரு நாள் இதை வெளியே வரும்ல. அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப என்ன பண்றது? அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம உண்மையா வாழ்றதே தவிர, உண்மையா நடக்கிறதே தவிர வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. அதனால இன்னொருத்தருக்கு முன்னாடி நம்ம என்னன்னா, நம்ம நல்லவங்களா நடிச்சு நம்மளையே ஏமாத்திர வேண்டாம், ஏமாத்திர வேண்டாம். ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. ஃபர்ஸ்ட், ஆண்டவரே நீர் என்ன நேசிக்கிறீர் என்கிறதை நான் அறிவேன். ஆனா இன்னைக்கு இந்த ஜெபம் முடிச்சதுக்கு பிற்பாடு உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் உன்னை என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன், நான் உன்னை நம்புறேன், நான் உன்னை நம்புறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கையை மேல உயர்த்தி முழு பலத்தோட கரங்களை உயர்த்தி சத்தமா, நீங்க நம்புற அளவுக்கு நான் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆண்டவர். ஆண்டவர் அவரை நம்புகிறவருடைய கரத்துல கர்த்தர் சொல்ற எல்லாம் உனக்கு நன்மையா நடக்கும். அவரே ஒன்னொன்னா பார்த்து பார்த்து செய்வார். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து முழு பலத்தோட, இல்ல கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, வேற ஒன்னும் சொல்ல வேண்டாம் மகனே, வேற ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றேன், உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கு ஏசப்பா ரெடியா இருக்காரு. அவர் உன்னை நம்ப ஆரம்பிச்சார் அப்படின்னா எதிர்காலத்தை நீ தேடி போக மாட்ட, அவரே உனக்கு எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பாரு. அவர் உன்னை நம்ப ஆரம்பிச்சாருன்னா பணத்தை தேடி நீ போக மாட்ட, பணம் உன்னை தேடி வரும். அவர் உன்னை நம்ப ஆரம்பிச்சாருன்னா வழி நீ திறக்க வேண்டியதில்லை, உங்களுக்காக வழிகள் திறக்கும். சொல்லுங்க, கைகளை வைத்து என்ன நம்புங்க ஆண்டவரே, சத்தமா என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே. தாவீதே, இந்த தைரியம் உனக்குள்ள எப்படிப்பா வந்துச்சு? உன் குடும்பத்தில் இருக்கிற உன் கூட பிறந்த யாருக்குமே இந்த தைரியம் இல்லை, ஆனா உனக்கு மட்டும் இந்த கோலியாத்தையே ஜெயிக்கக்கூடிய தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, என்ன ஆண்டவர் அந்த ரங்கத்தில் என்ன நம்பிட்டாரு, என்ன தனியா நம்பிட்டாரு. இந்த பிரச்சனையை ஜெயிக்கக்கூடிய ஒரு பெரிய தைரியம் உங்க வீட்டுல எல்லாரை விட உங்களை தைரியசாலியா கர்த்தர் மாற்ற போறாரு. நீங்க தைரியசாலியா எங்கிருந்து வந்துச்சு? இந்த பிள்ளை மட்டும் என் குடும்பத்தை விட்டு வித்தியாசமா இருக்கிறானே, இவனுக்கு மட்டும் எப்படி இந்த ஞானம் வந்துச்சு? என் பிள்ளை இவளுக்கு மட்டும் எப்படி இந்த ஞானம் வந்துச்சு? இவன் மட்டும் எப்படி இப்படி இருக்கிறா? அதான் ஆண்டவர் நம்புற ஒரு பிள்ளைக்கு பரலோகம் சகலவற்றையும் கொடுக்கும், சகலவற்றையும் ப்ரொவைட் பண்ணும், சகலவற்றையும் தரும். முழு பலத்தோடு என நம்புங்க ஆண்டவரே, நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க, நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீ சத்தமிட்டு கூப்பிடு, உன் சத்தத்தை அடக்கி கொள்ளாது. ஒரு நாள் உங்களுக்கு முன்னாடி நிக்கிற நான் ஒரு கிராமத்துல ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்து
எனக்கும் எந்த படிப்பறிவும் இல்லாம எதிர்கால வாழ்க்கையை குறித்து இருந்த தரிசனம் அவ்வளவுதான். ஒரு சின்ன குண்டூசி அளவுக்கு கூட இல்லை, அவ்வளவு லோவா ஒரு சின்ன தரிசனம். ஆனா நான் நம்புறேன், அவர் என்ன நேசித்தார். முதல்ல என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட இயேசு என்ன நேசித்தார். ஆனா என்ன நேசிக்கும் போதெல்லாம் நான் சொன்னேன், என்ன நேசிக்கிறதையோட நான் நிற்கிறதுக்கு விரும்பல. நீங்க எல்லாரையும் தானே நேசிக்கிறீங்க, ஆனா நீங்க என்ன நம்பணும்னு நான் சொல்ல 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 நான் நம்பினதற்கு பிற்பாடு என் குடும்பத்தில் இருக்கிறவர்களை விட, என் வம்சத்தில் இருக்கிறவர்களை விட, என்னை பெத்த அம்மா அப்பாவை விட, என் கூட பிறந்த சகோதரர்களை விட இன்னைக்கு தனியா நிக்க வச்சிருக்கிறார்ல. எஸ் எஸ், சத்தத்தை உயர்த்தி என்ன நம்புங்க ஆண்டவரே. வாலிப தம்பிங்க சத்தமா சொல்லுப்பா, கைய மேல உயர்த்தி சொல்லுப்பா, ஏசப்பாட்ட சொல்லு, ஏசப்பா என்ன நம்புங்க. ரதலரரம் தனஹர. இங்க சில யுத்த வீரர்களையும் வீராங்கனைகளையும் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். யுத்த வீரர்களையும் வீராங்கனைகளையும் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்புகிற சிலரை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். உங்க குடும்பத்திலேயே ஒரு விலையேற பெற்ற பாத்திரம் தான் இந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க நிலைமை இது இல்லை, உங்க எதிர்காலம் இது இல்லை. கர்த்தர் உங்களை குறித்து வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஆண்டவர் உங்களை குறித்து வச்சிருக்கிற பிளான் இல்லை, உங்க கற்பனைக்கு மிஞ்சி, உங்க அம்மா அப்பாவுடைய கற்பனைக்கு மிஞ்சி தான் வச்சிருக்கிறாரு. சொல்லிட்டே இருங்க, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க நம்புங்க, ஓ நம்புங்க. நன்றி ஆண்டவரே, நம்புங்கப்பா. ஆண்டவரே என்ன நம்புங்க, ஏசப்பா என்ன நம்புங்க, என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே. ராஜ்யங்களை அசைக்கிறதுக்கு என்ன நம்புங்க ஆண்டவரே. லட்சங்களை சந்திக்க பண்றதுக்கு என்ன நம்புங்க ஆண்டவரே. கோடிகளை ஆயத்தப்படுத்துறதுக்கு எங்களை நம்புங்க ஆண்டவரே. திரளான ஜனங்களை மரணத்திலிருந்து மீட்டு எடுக்கிறதற்கு என்ன நம்புங்க ஆண்டவரே. சத்துருடைய ராஜ்யத்தை அழிச்சு உங்க ராஜ்யத்தை கட்டுறதற்கு என்ன நம்புங்க ஆண்டவரே. சத்தமா நீங்க என்ன நம்புங்க, நான் செய்வேன், நான் உங்களுக்காக நிற்பேன், நான் உங்களுக்காக ஓடுவேன், நான் உங்களுக்காக தூக்கி வீசுவேன் ஆண்டவரே. எனக்கு நீங்க முக்கியம், எனக்கு நீங்க வேணும், எனக்கு உங்க ஆசீர்வாதத்தை பார்க்கணும். இதோ சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் என்ன பார்த்து சொல்லணும், இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன், இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகள்னு என்ன பார்த்து சொல்லணும். உங்களுக்காக ஆண்டவரே நான் நிற்கும் போது பிசாசு நடுங்கணும், செய்வினைகள் நடுங்கணும். நான் நிற்கும் போது லட்சக்கணக்கான ஜனங்கள் உங்களை தேடி வரணும். என்ன நம்புங்க. ஆமென், ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனால இந்த கனெக்ட் 25ல நீங்க ஒரு தீமோட வெளியே போகணும். என்ன தீம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்ன நேசிக்கிறத, நீங்க என்ன நேசிக்கிறீங்க, நீங்க என்ன நேசிக்கிறீங்க, நீங்க என்ன நேசிக்கிறீங்க. ஆனா அடுத்தபடி நீங்க என்ன நம்பணும். ஸோ கர்த்தர் உங்களை நம்பும் போது ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்காகவும் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டிய தேவையே இருக்காது. அது அந்தந்த காலத்திற்கு உங்களுக்கு வந்து சேரும். இன்னொன்று, இந்த வேதத்தில் ஆண்டவர் யாரெல்லாம் நம்பினார்களோ தன்னுடைய இருதயத்தை எல்லாத்தையும் திறந்து அவர்களோட பேசுறதுக்கு ஆண்டவர் விருப்பப்பட்டார். சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுது, சாமுவேலிடத்துல தன்னுடைய இருதயத்தை திறந்து தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் ஷேர் பண்றதுக்கு ஆண்டவர் விரும்பினார். மோசையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த ஜனத்தினுடைய நடுவில் இருந்து கிளம்பி நீ எங்க வா அப்படின்னா மலையினுடைய கொடுமுடிக்கு வா அப்படின்னு சொன்னார்.
அப்படி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாரு. தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த ஜனங்கள் என்ன பண்ணணும், ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும், எப்படி கட்டணும், அப்புறம் வந்து ஜனங்களுடைய கற்பலைகளை அவரே எழுதி அவ்வளோ அழகாக ஆண்டவர் அவன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்கள்கிட்ட தனியாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோடையும் ஆண்டவரும் உங்களோடையும் என்னோடையும் ஆண்டவர் பேசணும்னு நினைக்கிறது வந்து எல்லாருக்கும் கேட்காது. ஒரே ஆலயம், ஏலி ஒரு பக்கத்தில் இருக்கிறாரு, சாமுவேல் ஒரு பக்கத்தில் இருக்கிறாரு. ஆனால் சாமுவேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் சாமுவேல் வந்து ஏலி வந்து சாமுவேல்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கல, என்ன பேசினாரு? அப்போ ஆண்டவர் வந்து என்ன பேச விரும்புகிறார் அப்படின்னா, எல்லாருக்கும் கேட்கறது மாதிரி இல்லை, உங்கள்கிட்ட பர்சனலா தனியா ஒரே காம்பவுண்டுக்குள்ள பாஸ்டரும் இருக்கிறாரு, சாமுவேலும் இருக்கிறாங்க. ஆனால் சாமுவேல் இடத்துல ஆண்டவர் பேசினது யாருக்கு கேட்கல? ஏலிக்கு கேட்கல. நான் சொல்றேன், உங்களை ஆண்டவர் நம்புவாரானால் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லுவார். ஆனால் அது உங்களுக்கு மட்டும்தான் புரியும், அது உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும், அது உங்களுக்கு மட்டும்தான் நிறைவாக இருக்கும். உன் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருப்பான், ஆண்டவர் இந்த மாதிரி என் கூட பேசினார்னு சொன்னால் கூட அவனுக்கு அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையே இருக்காது. ஏன் அப்படின்னா, அவர் மகா பெரிய ஞானி, அவர் மகா பெரிய தேவன். அவருடைய ரகசியத்தை அவர் நம்புறவர்களால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியுமே தவிர மூணாவது ஒரு நபரால் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ நீங்க வரணும், அந்த சர்க்கிளை விட்டு வரணும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு வரணும், அந்த உலகத்தை விட்டு வரணும், அந்த மொபைலை விட்டு வரணும், அந்த அசுத்தத்தை விட்டு வரணும், அந்த எஸ்எம்எஸை விட்டு வரணும். இல்லை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்களோட ரகசியத்தை பேச முடியாது. ஆண்டவர் வந்து எப்போ யாரிடத்துல ரகசியத்தை பேச விரும்புகிறாங்களோ அவங்கள ஆண்டவர் எங்கே கூப்பிட்றாரு அப்படின்னா, நீங்கள் தனியாக வாங்க, நீங்கள் தனியாக வாங்க. பர்சனலாக ஆண்டவரை சந்திக்காம அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தவே முடியாது. ஸோ ஆண்டவர் நம்புகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இரண்டாவது ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய பரிசு என்ன அப்படின்னா, தங்களுடைய ரகசியத்தை எல்லாம் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே உள்ள வைக்கிறார். ஒரு நாள் அப்படியே நான் வந்து பைபிள் காலேஜில் படித்து முடிச்சுட்டு ஊழியத்திற்காக ஒரு நாள் இருக்கும்போது ஒரு பாட்டில் நிறைய தண்ணி எடுத்துட்டு, இங்கே சரவணம்பட்டி பக்கத்தில் ஒரு பெரிய காடு ஒன்று இருக்குது, முள்காடு. அப்போ ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன். ஒரு பைபிளை எடுத்துகிட்டு அந்த காட்டுக்குள்ளே சரவணம்பட்டியில் யாருமே அங்கே ஆள் இப்போ தான் கொஞ்சம் நடமாட்டம் இருக்குது, அப்போல்லாம் ஆளெல்லாம் அங்கே நடமாட்டமாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப டீப்பாக அந்த முள்காடுக்குள்ளே போய் ஒரு இடத்துல உட்காந்து நான் கொண்டு போன டவலை விரித்து அங்கே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பைபிளை வாசிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி வந்து நான் வந்து இந்த மாதிரி ஊழியத்திற்கு வந்த புதுசில் 2005 2008 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய மறைவான இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். யாருக்கும் தெரியாமல் காலையில் ஒரு 9 o'clock வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன்னா ஒரு 4 o'clock வரைக்கும் அந்த மாதிரி யாருக்கும் தெரியாத இடத்துல இருந்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே வர்றதுக்கு வழக்கம். அப்போ அன்றைக்கி வந்து நான் வந்து இந்த மாதிரி அழுது ஜெபம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அழுது அப்படி பைபிள் வாசிப்பேன், அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படியே அமைதியாக அந்த கண்ணை மூடிட்டு இருக்கிறேன். எனக்கு அப்படியே லைட்டாக தூக்கம் வருது. அப்போ என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய தரிசனம். என்ன தரிசனம் அப்படின்னு சொன்னால், நான் அப்படியே மேடையில் இந்த மாதிரி நின்றுட்டுருக்கிறேன். அந்த மேடையில் நின்றுட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு ப்ரேயர் நடத்துகிறேன். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கீழே உட்காந்துருக்குறாங்க. எல்லாரும் அப்படியே கண்ணீர் விட்டு அழுறாங்க, ரொம்ப அழுறாங்க. அப்படியே என்ன பின்னாடி எங்கள் அம்மா அப்பா உட்காந்துருக்காங்க, அவங்களும் அழுறாங்க. அதை காட்சியாக அப்படியே பார்க்குறேன். அப்போ நான் ஆண்டவரிடத்தில் கேட்குறேன், இது என்ன ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் என் மனசில் சொல்கிறாரு, இதுதான் நான் உன்னை கொண்டு செய்ய போகிற மிகப்பெரிய ஊழியம். ஸோ அன்னைக்கு அந்த தரிசனத்தை ஆண்டவர் என் கூட ஷேர் பண்ணும்போது, அந்த ரகசியத்தை ஆண்டவர் என் கூட ஷேர் பண்ணும்போது, அன்னைக்கு இருக்கிற பிலீவர்ஸ் 5 பேர் தான். அன்னைக்கு நான் நடத்துகிற சர்ச்சில் 5 பேர் தான் பிலீவர். ஆனால் அன்னைக்கு அந்த விஷனை எனக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த எண்ணத்தை கொடுக்கும்போது வந்து ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்று கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் தாண்டி அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன ரகசியத்தை நான் பார்க்குறேன்.
இன்றைக்கு அதே போல மேடைகளில் ஆண்டவர் கொண்டு வந்து நிற்க வச்சு ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய காயங்களை ஆண்டவர் என் மூலமாய் கட்டுகிறார். நான் நம்புறேன், இந்த வாலிபர் கூட்டத்தில் வந்திருக்கிற வாலிப தம்பி, பிசாசு ஒன்ன பின்னாடி இழுக்கிறான், பிசாசு ஒன்ன வெளியே கொண்டு போக நினைக்கிறான், பிசாசு ஒன்ன அழிக்க நினைக்கிறான். பிசாசு எப்படியாவது உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனத்தை எடுக்கணும்னு நினைக்கிறான். உன்னுடைய லட்சியம் அவனுக்கு தெரியும். நீ எவ்வளவு பெரிய சவாலை சந்திச்சு நீ நிக்க போறேன்னு அவனுக்கு தெரியும். உன் மூலமா ஆண்டவர் ராஜ்யங்களே அசைக்க போறாருன்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால உன்னை பின்னாடி இழுக்கணும்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல இல்லைன்னா இந்த சத்தத்தை உங்க காதுகளில் கேட்க பண்ணி கர்த்தர் மறுபடியும் வாக்கு கொடுக்கிறாரு. நான் உன்னை நம்புறேன், நான் உன்னை நம்புறேன். உங்க அண்ணனை விட நான் உன்னை நம்புறேன், உன் தம்பியை விட நான் உன்னை நம்புறேன், உன் வம்சத்துல இருக்கிற எல்லாரை விட நான் உன்னை நம்புறேன். என்னுடைய இருதயத்துல இருக்கிற ரகசியத்தை உனக்கு நான் சொல்லி தருவேன், நான் உனக்கு சொல்லி தருவேன். அது பிரமிப்பா இருக்கும், அது ஆச்சரியமா இருக்கும், அதை நிறைய பேர் அனுபவிப்பார்கள். கர்த்தர் என பயன்படுத்த போறாரு. கைகளை உயர்த்தியா பாவ பார்த்து நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றியப்பா, நன்றி. சொல்லுங்க, கைகளை ஊத்தி உங்களுடைய ரகசியங்களை என் கூட பகிர்ந்து கொள்றதற்கு ஐ ஆம் ரெடி. நான் தனியா உங்களை சந்திக்கிறதற்கு ரெடிப்பா. இல்ல, ஆண்டவர் ஒரு சாதாரணமான கூட்டத்தோட பேசல, சாதாரணமான கூட்டத்தோட பேசல, ஒரு ஸ்பெஷலான கூட்டத்தோட கர்த்தர் பேசுறாரு. ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தோட பேசுறாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் செலக்ட் பண்ணின பிள்ளை நீதான், நான் செலக்ட் பண்ணின மகன் நீதான். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரே ஒரு விஷயம் கூட சொல்லும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யாரையும் டிபெண்ட் பண்ணி, யாரையும் எதிர்பார்த்து, யாரிடத்திலையும் கையேந்திர அளவிற்கு என்ன நம்புற பிள்ளைகளை, அவர் நம்புற பிள்ளைகளை அவர் கையேந்த விடமாட்டார், அவர் தலை குனிய விடமாட்டார். நீங்க கையேந்தி நிற்பதற்கு கர்த்தர் விடமாட்டார், கர்த்தர் விடமாட்டார். ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தேவையான வார்த்தையை ஆண்டவரே தம்முடைய தேவ மனிதன் மூலமாய் எங்களோடு நீர் பேசுகிறதற்காக நன்றி. இன்றைக்கு நீர் எங்களுக்குள்ளே வைக்கிற அந்த தீ பொறி அணையவே கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை சந்திக்கிற வரைக்கும் அது அணையவே கூடாதுப்பா. உங்க கிருபையினால மூடிக்கொள்ளுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.